வணக்கம் மாணவர்களே, மெட்ரிக் 60 டிகிரி த்ரெட்டுகளின் த்ரெட்டிங்கிற்கான V டூல்களை கிரைண்டிங் மற்றும் கேஜ் சரிபார்த்தல் பற்றிய தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை கிரைண்ட் V த்ரெட்டிங் டூல் மெட்ரிக் V டூலின் ப்ரொஃபைல், அதாவது சுய விவரத்தை சரிபார்த்தல், மெட்டீரியல்ஸ் மற்றும் equipment, பெடஸ்டல் கிரைண்டிங் மெஷின், கிரைண்டிங் வீல், டூல் ஹோல்டர் அல்லது ஃபிக்சர், precision measuring instruments, thread gauge metric 60 degree, process. இலவச இயக்கத்தை ஆய்வு செய்ய வீல்ஸை கையால் சுழற்றுங்கள். கிரைண்டிங் வீல்ஸ் சரியாக இயங்குகிறதா என்று சரிபார்க்கவும். சேஃப்டி கோவல்ஸை அணியுங்கள். வீல் ட்ரெஸ்ஸருடன் வீல்ஸை உடுத்திக் கொள்ளுங்கள். வீல் ஃபேஸிலிருந்து 2 முதல் 3 மில்லிமீட்டர் வரை குறைந்தபட்ச அனுமதியை பராமரிக்க டூலின் ரெஸ்டை சரி செய்யவும். டிகிரியில் முன் அனுமதி கோணத்துடன் கிரைண்டிங் செய்வதற்கு டூலை வீலிற்கு முன் பிடித்துக் கொள்ளுங்கள். டூலின் மறுபக்கத்தை கிரைண்ட் செய்யும் வீலின் முன்புறத்தில் 30 டிகிரி கிடைமட்டமாகவும் சைடு கிளியரன்ஸ் ஆங்கிள் 3 டிகிரியை ஒரே நேரத்தில் பிடித்து கிரைண்ட் செய்யவும். டூலின் மறுபக்கத்தை கிரைண்டிங் செய்யவும். வீலின் முன்புறத்தில் 30 டிகிரி கிடைமட்டமாகவும் பக்கவாட்டு கோணம் 3 டிகிரியாகவும் பிடித்து கிரைண்ட் செய்யவும். மேல் ரேக்கை 14 டிகிரி கோணத்தில் கிரைண்ட் செய்யவும். ஒரு ஆயில் கல்லின் உதவியுடன் டூலை லாப் செய்யவும். இந்த வீடியோவில் கிரைண்ட் V த்ரெட்டிங் டூல் மெட்ரிக் மற்றும் V டூலின் ப்ரொஃபைல், அதாவது சுய விவரத்தை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.